ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஏன்னா 5ல் வந்து 10ஆம் இடத்து அதிபதி போய் உட்காந்துருக்காருங்கிற ஒரு அமைப்பு. இப்போ பைசா வரக்கூடிய காலம், பூர்வ புண்ணியம் ஓப்பன் ஆகக்கூடிய காலம். இவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதையெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு. இதெல்லாம் பிரச்சனை இருக்குப்பா, இவன் எல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்றாரு, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கிளியரா காட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார், துலா லக்னமும் கும்பராசி இவர்களை பற்றி சொல்லுங்க சார். துலா லக்னம் கும்பராசி. துலாம் வந்து சுக்கிரனுக்குரிய மூல திரிகோணஸ்தானம். அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து துலாத்துக்கு வந்து யோகாதிபதி. ஸோ இப்போ வந்து துலா லக்னத்துக்கு சந்திரனானவர் வந்து 10 குடையவர். 10 குடையவர் வந்து இவங்களுக்கு வந்து கும்பத்தில் இருக்கார், 5ல் இருக்கிறார். ஸோ பொதுவாகவே வந்து துலா லக்னத்துக்கு 5ல் வந்து சந்திரன் போய் உட்காந்துன்னு இருக்காருனாக்கா இவங்க பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவங்க. கர்மாதிபதியான சந்திரன் வந்து 5ல் உட்காந்துன்னு இருக்காருனாக்கா பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவங்க. ஸோ இவங்க வந்து ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியாக எது வேணாலும் பண்ணலாம். பெட் ஷாப் வைக்கிறது, இல்லை கேமிங் சென்டர் வைக்கிறது, மால் கட்டுறது, எதெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயமாக வருகிறதோ, ஆனால் மூலம் கிடையாது, அது இல்லைன்னா வாழ்க்கை கிடையாதுன்னு கிடையாது, ஆனால் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக ஏதாவது இருந்தாலும், அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருக்கலாம், இல்லை சைக்காலஜி, ஒருத்தருடைய மனோநிலையை வந்து சரிப்படுத்துறதுக்குரிய மருத்துவராக வருவது, குழந்தைகளின் மருத்துவராக வருவது, ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி குழந்தை மருத்துவராக வருவது, இதுவாக வருவது. இதே மாதிரி ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி எது வேணாலும் பண்றவங்களாக இருக்கலாம், உமன் வெல்ஃபேருக்கு ஒர்க் பண்றவங்களாக இருக்கலாம். ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஏன்னா 5ல் வந்து 10ஆம் இடத்து அதிபதி போய் உட்காந்துருக்காருங்கிற ஒரு அமைப்பு. இப்போ இவங்களோட ஜாதகத்துல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வரர் 5 யோகாதிபதி 5லேயே இருக்கிறார், சந்திரன் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கு. இப்போ பைசா வரக்கூடிய காலம், பூர்வ புண்ணியம் ஓப்பன் ஆகக்கூடிய காலம். இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இவங்க விட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு இருந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து ரிலீவ் ஆகிட்டே இருக்கு. இப்போ 7ல் வந்து குரு பகவான் இருந்தார், இப்போ வந்து 8க்கு போயிட்டார். பொதுவாக துலா லக்னத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு நல்லவர் கிடையாது. அவர் பார்க்கும் இடமெல்லாம் அவங்களுக்கு வந்து செழிப்பை கொடுத்துருவார். ஸோ அவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்குரிய செழிப்பை கொடுப்பாரு, அவருக்கு 2ஆம் இடத்துக்குரிய செழிப்பை கொடுப்பாரு, அவங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய செழிப்பை கொடுத்துருவார். இதெல்லாம் வந்து குரு பகவானால் வரக்கூடியது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றதுனால என்னன்னா இவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதையெல்லாம் காட்டி கொடுத்துருவார். இதெல்லாம் பிரச்சனை இருக்குப்பா, இவன் எல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்றாரு, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கிளியரா காட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ கண்டினியூஸா 3ஆம் பார்வையா சனீஸ்வரர் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறது. துலாத்துக்கு அது ஒண்ணுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான பீரியட். பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், அவங்களுடைய ஹெல்த்தை வந்து இவங்க வந்து ஜாக்கிரதையாக கவனித்து பார்த்துக்கணும், ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். ரொம்ப அலட்சியமாக விட்டாங்கனாக்கா நிறைய பிரச்சனைகள் வந்து பெருசாகிறதுக்குரிய வாய்ப்பு. மற்றபடி இவங்களுக்கு வந்து பாக்கியம் ஓப்பன் ஆகிடும், பூர்வ புண்ணியத்தை வந்து நல்லா கிளியராக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஃபாரின்ல போயிட்டு வரணும், அங்கேயே செட்டில் ஆகணும், எனக்கு வந்து விசா கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாற்றத்தை வந்து கொடுத்துருவார். ஆனால் இவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, எந்த ஸ்பெக்குலேட்டிவ் இதில் வந்து காசை போட்டுறக்கூடாது. சும்மா போட்டோம் பார்க்கலாம் வந்துடும் அப்படிங்கிறதுல மட்டும் இவங்க வந்து ஜாக்கிரதையாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கேம்பிளிங்லாம் எதுலையாவது ஈடுபட்டாங்கன்னாக்கா நிறைய லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்க வந்து தவிர்க்கணும். சும்மாவே ஈவன் ஷேர் மார்க்கெட்லேயே போடுறாங்கன்னாக்காவும் நிறைய ரிசர்ச் பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறமா ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுறது நல்லது. இவங்களுடைய வாழ்க்கை நெறிக்கு அதுவும்
நல்லபடியான இதை கொடுக்கும். இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுனால இவங்களுடைய பசங்கள்கிட்டேருந்து இல்லாட்டி பேரண்ட்டேருந்து ஒரு நற்செய்தி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை இவங்க வந்து பெறத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. 10 ஒரு 5லேயே இருக்கிறதுனால ஒரு சுப காரியங்கள் இவங்க வந்து பண்ணி இந்த காலகட்டத்தில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்கு இத்தனை நாள் இருந்த ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்லாம் வந்து ரிலீவ் ஆயிடும், பெட்டர் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்து குரு வந்து 2ஆம் இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலமும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் இவங்க வாக்குக்கு ஒரு மரியாதையும் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்லாவே கிடைக்கும். இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள். 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறதுனால புத்தி கூர்மை ஜாஸ்தி, அதுவும் வளர்பெறை சந்திரனாக இருந்தால் பயங்கர புத்தி கூர்மை ஜாஸ்தி. ஸோ இவங்க வந்து நல்ல அஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கலாம், நல்ல டீச்சர்ஸாக இருக்கலாம், நல்ல சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், நல்ல இதென்ன சொல்கிறது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர், கவுன்சிலர்ஸ், இந்த மாதிரியான வேலைகளும் இவங்க வந்து பார்க்கலாம். நல்ல டிப்ளமேட்ஸாக இருக்கலாம், 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிப்ளமேசிலாம் பண்ணுறதுக்குரிய அமைப்போட இந்த ஜாதகம் வந்து இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே அமையும். நன்றி.